ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இந்த வீடியோவில் பள்ளத்தில் யாரும் விழுந்துடக்கூடாதுன்னு பெரிய கிரில் கம்பியெல்லாம் போட்டு இந்த அளவுக்கு பெரிய தடுப்பாக போட்டு வச்சுருந்தா கடைசியில் அந்த பாதாளத்துலேருந்து ஒரு கம்பியை உருவிட்டு போகிறது தான் பார்க்குறோம். பெரிய இரும்பாக கிடைச்சதுனால பழைய கடைக்கு போட்டு அதில் பணம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியா தான் எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்கள். யாராவது ரோட்டில் நடந்து வந்து இந்த பள்ளத்துக்குள்ள விழுந்தா அதுக்கு யார் பொறுப்பாகிறது? ராத்திரியோட ராத்திரி எப்படியெல்லாம் வேலை பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற கேமராவில் இந்த சம்பவம் அப்படியே பதிவாயிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த குழியை மூடுறதுக்காக ஒரு இரும்பு வட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க. இந்த இரும்பு வட்டத்தை தூக்கிட்டு போகிறதுக்காக காரில் வந்து 2 பேர் வேகமாக இறங்கி கீழே வரதை தான் பார்க்குறோம். வந்த வேகத்தில் ஒரு ஆளால் தூக்க முடியல, அவ்வளோ வெயிட் 2 பேரும் சேர்ந்து தூக்கி காரில் போட்டுட்டு வேகமாக கிளம்பிட்டாங்க. இப்போ இந்த குழி மூடியே இல்லாமல் இருக்குது. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் இந்த வீட்டு பக்கமாக நடந்து வந்துட்டு இருந்தவர் அங்கே புது செருப்பு இருக்கிறத பார்த்ததும் உடனே அந்த செருப்பை தூக்கிட்டு போகலாமா அப்படின்னு யோசனை பண்ணி வேகமாக செருப்பு எடுத்திருக்கிறாரு பாருங்க. ஆக மொத்தத்தில் வீட்டுக்கு வெளியே ஸ்டாண்ட்ல ஒரு செருப்பு கூட வைக்க முடியல. இங்க காருக்கு புதுசா ஒரு கவர் கூட போட முடியாது போல. உடனே அந்த கவரை தூக்கிட்டு போறதுக்கு ஆளு ரெடியா வந்தாச்சு. கவரை கழட்டி எடுத்துட்டு அப்படியே பைக்ல பறந்தாச்சு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, வீட்டு வாசல்ல செடி வளர்க்கறதுக்கு ஆசைப்பட்டு 2 தொட்டியை முன்னாடி வச்சா அந்த பூத்தொட்டியை தூக்கிட்டு போறதுக்காகவே பைக்ல வருவாங்க போல. ரோட்ல வந்துட்டே இருக்கும்போது இந்த பூச்செடியை பார்த்ததும் ஆசை வந்துடுச்சு. உடனே செடியோட தூக்கிட்டு போயாச்சு. இனிமே வீட்டுக்கு வெளியே செருப்பும் போட முடியாது, பூச்செடியும் வைக்க முடியாது. செடி வச்சிருந்தா அதை கூட தூக்கிட்டு போயிடுறாங்க. அங்க இருக்கிற கேமரால இந்த சம்பவம் அப்படியே பதிவாயிருக்கு. திரும்பி பார்க்காம எவ்வளவு வேகமா போறாங்க பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, டெலிவரி கொடுக்கறதுக்காக இந்த ஆள் வந்து இப்பதான் அந்த பாக்ஸ் வச்சுட்டு திரும்பி போறாரு. அவரு போய் முழுசா வண்டியில கூட ஏறல, அதுக்குள்ள இந்த பாக்ஸை தூக்கிட்டு போறதுக்காக பின்னாடியே ஒரு ஆள் ரெடியா வந்திருக்காரு. உடனே இந்த டெலிவரி ஆள் பார்த்ததுனால விரட்டி விடுறதுக்காக போறாரு. ஆனாலும் பாக்ஸ் தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடியாச்சு. எப்படியெல்லாம் தயாரா இருக்கிறாங்க பாருங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பட்டப்பகல் நேரத்தில் கேட்டை திறந்து உள்ளே இருக்கிற பைக்கை எடுத்துகிட்டு போகிறதுக்காகவே 2 பேர் வந்திருக்கிறாங்க. பைக்கை எடுத்துகிட்டு கிளம்பவும் உள்ளே இருக்கிற ஆட்கள் எல்லாரும் உஷாராயிட்டாங்க. பைக்குன்னு கத்தவும் உள்ளே இருக்கிற மொத்த ஆட்களும் திரண்டு வந்ததுனால தப்பிக்க முடியாமல் கடைசியில் நல்லா வாங்கிட்டு தான் போயிருக்கிறாரு. எப்படியோ சரியான நேரத்தில் பைக்கை காப்பாற்றியாச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் மின்கம்பத்து மேலே ஏறி அட்டகாசம் பண்ண ஒரு ஆளை தான் பார்க்குறோம். இது தெரிஞ்சதும் உடனே மின்சாரத்தை கட் பண்ணிட்டாங்க. அதை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக உயர் மேலே தொங்க ஆரம்பிச்சிட்டாரு. தொங்கிட்டு இருக்கிற இவரை பிடிக்கிறதுக்காக கீழே எத்தனை பேர் ரெடியாக நிற்கிறாங்க பாருங்க. 5-6 பேர் பெட்ஷீட்டை விரிச்சு வச்சிருக்காங்க கீழே விழ போற அவரை பிடிக்கிறதுக்காக. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஏணி, அந்த ஏணி அந்த ஆள் பக்கத்துல கொண்டு போய் அதுல இறங்கி வர சொல்றாங்க. ஆனா அவரு கம்பியில தான் இன்னும் தொங்கிட்டே இருக்கிறாரு. கீழே இறங்கி வரவும் பயமா இருக்கு. அப்படிங்கிற நிலைமை தான். ஒரு ஆள் பண்ணின அட்டகாசத்தினால எப்படி ரோட்ல இத்தனை பேர் நிக்கிறாங்க பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, ராத்திரி நேரத்துல வீட்டுக்கு வெளியே ஒரு சேர் கூட போட முடியல பாருங்க. அப்படியே கேட்டு திறந்து உள்ள வந்து அந்த சேர் அப்படியே தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடியாச்சு. தூக்குறதுக்கெல்லாம் கூட ஆள் வருவாங்களா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். ஆக மொத்தத்துல வீட்டுக்கு வெளியே எந்த பொருளும் வைக்க முடியாது போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, ரோட்ல ஒரு ஆள் போன் பேசிட்டே நடந்து போறாரு. பின்னாடி பைக்ல 2 பேர் வந்த மாதிரி தெரிஞ்சது. அந்த பைக் மெதுவா பக்கத்துல வந்தது. இவர் போன் பேசி முடிச்சிட்டு கையில தான் அதை பார்த்துட்டு போறாரு. போற வேகத்துல அப்படியே பிடிங்கி பைக்கோட கொண்டு போயாச்சு. பின்னாடியே ஓடி போனா கூட பிடிக்க முடியல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, இந்த பெரிய கேட்ல உள் பக்கமா பூட்டு போட்டிருக்கு. இந்த பூட்டை உடைக்கிறதுக்காக வெளியே இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளை தான் பாக்குறோம். கடைசியில் பூட்டு உடஞ்சதோ என்னவோ அந்த கேட்டு தான் உடஞ்சது. கேட்டு 4 பக்கமும் 4 துண்டாயி அவர் மேலே விழுந்துடுச்சு பாருங்க. நம்ம கதவுங்கிறதுனால அடியும் கொஞ்சம் பலம் தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, கடைக்கு வந்த ஆட்கள் இப்படியெல்லாம் வேலை பார்ப்பாங்களா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான். காலில் போட்டிருந்த செருப்பை அப்படியே கலட்டி அங்கே தொங்க போட்டுட்டு அங்கே தொங்கிட்டு இருக்கிற புது செருப்பு எடுத்து காலில் மாட்டிக்கிட்டாரு. ஆக மொத்தத்தில் கடைக்குள்ளே நுழைஞ்சது பழைய செருப்போட. கடைசியில் பழைய செருப்பை தொங்க போட்டுட்டு புது செருப்போடு வெளியே போகிறாராம். எப்படித்தான் இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்களோ. கடைக்காரர் கொஞ்ச நேரம் பார்க்கலன்னா எல்லா வேலையும் பார்ப்பாங்க போல. ஆனால் எல்லாமே கேமராவில் பதிவாயிடுச்சு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் நகை கடைக்குள்ளே நுழைஞ்சதும் இங்கேருந்து ஏதோ ஒரு நகையை கேட்குறாங்க. அதை எடுத்து மேலே வச்சிருந்த லேடி ரொம்ப உஷாராக இருக்கிறாங்க பாருங்க. இன்னொரு நகையை கேட்குறாங்க. அதை எடுக்கிற நேரத்தில் இந்த நகையை தூக்கிடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த லேடி ரொம்ப கவனமாக அந்த நகையை கையால் மூடிட்டு தான் அடுத்த நகையை எடுக்கிறாங்க. இந்த லேடி கிட்ட நம்மளோட வேலையெல்லாம் எடுப்படாது அப்படின்னு நகை பார்க்கறதுக்காக வந்த ஆட்கள் உடனே கிளம்பியாச்சு. ஆக மொத்தத்தில் நகையை வாங்குறதுக்கு வரல, தூக்கிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கிறதே. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிற இந்த லேடியோட ஹேண்ட்பேக் பிடுங்கிறதுக்காக பின்னாடியே ஒரு ஆள் வந்திருக்கிறாரு. ஆனால் இந்த லேடி ரொம்ப தைரியசாலியாக இருக்கிறாங்க பாருங்க. பேக் பிடுங்க வந்த ஆளை அதே பேக்கால 4 வாங்கி தான் விட்டுருக்காங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நகை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. இந்த நகையை பார்த்துட்டே இருக்கும்போது இடையில ஒரு ஆள் புகுந்து அந்த நகையை அப்படியே தூக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடுறதுக்கு பார்த்திருக்கிறாரு. நல்ல வேளை அந்த நேரம் கடையோட கதவு மூடி இருந்ததுனால ஆளை கையோட பிடிச்சாச்சு. எல்லாரும் உஷாரா இருந்ததுனால தப்பிக்க முடியாம ஆள் அப்படியே மாட்டிக்கிட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்ல நடந்து போற ஒரு லேடியை தான் பாக்குறோம். கையில போன் வச்சிருக்காங்க. இங்க பைக்ல போயிட்டு இருக்கிற ஆளு பாருங்க, கையோட இருக்கிற போனை அப்படியே பிடிங்கிட்டு ஒரே வேகத்துல போயாச்சு. இதை நினைச்சு கூட பார்க்கல. யாராவது பைக்ல பக்கத்துல வந்தா ரொம்ப உஷாரா இருக்கணும் போல. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப விசித்திர சம்பவத்தை தான் பார்க்குறோம். லாரியில் நிறைய பார்சலெல்லாம் கட்டி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. லாரியிலே 2 பேர் ஏறி அதில் ஒரு பார்சலை பிரித்து ரோட்டில் போட்டுட்டு எப்படி பைக்லேயே இறங்குறாங்க பாருங்க. ரன்னிங்லேயே எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அது இதுதான் போல். எப்படியெல்லாம் வேலை பார்க்குறாங்க.
அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இந்த சிமெண்ட்டை வெளியே எடுக்கிறதுக்கான வேலையில் தான் இறங்கியிருக்கிறாரு. ஒரு தட்டு தட்டவும் அப்படியே கீழே வந்து விழுந்துடுச்சு. ஆள் ஒரு செகண்டில் அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாரு. ரொம்ப கனமானது கூட. மேலே விழுந்ததுன்னா அவ்வளவுதான், நொடியில் தப்புன கதை தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் காரை மேலே ஏற்றி கொண்டு வர சொல்லிட்டு ஆள் எப்படி முன்னாடியே நிற்கிறாரு பாருங்க. முன்னாடியே நின்னா எப்படி கார் போகிறது? எப்படியோ கடைசி நேரத்தில் ஞாபகம் வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாரு. நகருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அந்த காரை ஓட்டிட்டு வராங்க. கடைசியில் எப்படி பண்ணியிருக்கிறார் பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, இங்கே ரோட்டில் ஒரு கார் வந்துட்டு இருக்கு. ஒரு செகண்ட்ல நடந்த சம்பவத்தை பாருங்க. காம்பவுண்டுக்கு இந்த பக்கம் இருந்த ஒரு பெரிய மிஷின் கரெக்டாக அந்த கார் வர நேரத்தில் காருக்கு முன்னாடியே விழுந்திருக்கு. நல்ல வேளை முன்னாடியே விழுந்ததே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். காரை ஓட்டிட்டு வந்தவர் அப்படியே திகச்சு போய் பின்னாடியே போயிட்டாரு. பயங்கர சத்தத்தோட ரொம்ப கனமானது. அப்படியே விழுந்ததுன்னா கார் அப்பளமா இருக்கும். எப்படி ஒரு நம்ப முடியாத சம்பவம். நல்ல வேளை ரோட்ல அந்த நேரம் பார்த்து ஆட்கள் யாரும் நடக்கல. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப பரபரப்பான ரோடு தான். நிறைய கார் வண்டியெல்லாம் போகுது. இங்க பைக்ல போயிட்டு இருந்தவர் பைக்கை நிறுத்திட்டு கீழே இறங்குறதுக்காக வந்தாரு. அந்த நேரம் பார்த்து பைக்ல இன்னொரு லேடியும் வந்துட்டு இருந்தாங்க. கரெக்டா இவர் இறங்குறதுக்காக வரும்போது அந்த பைக் மேல தட்டுனதுனால பைக்ல வந்துட்டு இருந்த லேடி அப்படியே தடுமாறிட்டாங்க. அவங்களோட பேகுமே கீழே விழுந்துடுச்சு. நல்ல வழியா இந்த ட்ரக்கை ஓட்டிட்டு வந்தவர் உடனே நிறுத்திட்டாரு. ஆக மொத்தத்தில் நடந்த சம்பவம் இந்த ஆள் பைக்கை விட்டு கீழே இறங்குறதுக்காக போய் மேலே தட்டுனது தான். எப்படியோ யாருக்கும் எதுவும் ஆகலை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் டேபிளில் ஒரு லைட்டர் இருக்கிறத பார்த்ததும் இந்த பையன் அந்த லைட்டர் எடுத்து ஆன் பண்ணி இந்த பாக்ஸில் வைக்கிறத தான் பார்க்குறோம். அவ்வளோதான், ஒரு செகண்டில் அப்படியே நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சது. ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதும் உடனே அந்த பையன் வீட்டில் இருக்கிற ஆளை கூப்பிடுறதுக்காக வேகமாக போயிட்டான். அதுக்குள்ளே அந்த பாக்ஸு திபுன்னு எரியவும் ஆரம்பிச்சது. கையோட அந்த அம்மாவை வேகமாக கூட்டிட்டு வந்ததும் இந்த அம்மாவுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. அந்த நேரத்தில் ரொம்ப பரபரப்பாக தான் இருக்கும். என்ன செய்யறது அப்படிங்கிறதே தெரியாது. எப்படியோ பக்கத்தில் இருந்த ஒரு துணியை எடுத்து அது மேலே போட்டு அந்த தீயை ஒரேடியாக அணைச்சிட்டாங்க. அடுத்தது இந்த வீடியோவில் பார்க்குறது, வீட்டில் இருந்து பைக் எடுத்துகிட்டு வெளியே கிளம்பலாம் அப்படின்னு தான் போகிறாங்க. அதுக்குள்ளே நடந்த சம்பவத்தை பாருங்கள். அந்த நேரம் பார்த்து தெருவில் இன்னொரு பைக் வந்து வேகமாக தட்டிட்டு போகுது. இங்கே இவர் எதையோ பார்த்து வேகமாக ஓடி வராரு. அவர் நினச்ச மாதிரி அங்கேருந்து ஒரு பெரிய லாரி வந்தது. வந்த வேகத்தில் பள்ளத்தில் விழுந்திருக்கு. நல்ல வேளையா அவருக்கு எதுவும் ஆகலை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் சேரில் தான் உட்காந்துருக்கிறாரு. திடீர்னு அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளமே வந்துடுச்சு பாருங்க. உடனே உஷாராகி சேர்ல இருந்து எந்திரிச்சிட்டாரு. கொஞ்சம் விட்டா பள்ளத்துக்குள்ள விழுந்திருப்பாரு போல. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ட்ரெயின் வேகமா போயிட்டு இருக்கு. குறுக்க ஒரு ட்ரக். ட்ரெயின் வர விஷயம் தெரியாம நிறுத்தாம ட்ரக் வந்துட்டு இருக்கு. கடைசியில பாருங்க, மின்னல் வேகத்துல அந்த ட்ரக் அந்த இடத்த கடந்து போயிருக்கு. ஒரு துளி நேரம் கூட இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தான், பாக்குறதுக்கே நம்ப முடியல. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு ட்ரக் வருது. இந்த பாலமே எப்போ உடையலாம் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கு. கரெக்டாக அந்த ட்ரக்கு போய் அடுத்த செகண்டே பாலம் ரோடு எல்லாம் துண்டு துண்டா ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் 2 பேர் நின்று பேசிட்டு இருக்கிறத பார்க்குறோம். திடீர்னு ஒரு ட்ரக் வந்தது. வந்த வேகத்தில் இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். கொஞ்சம் தள்ளி நின்னது எவ்வளோ நல்லதாக போச்சு பாருங்க. இங்கே இந்த லாரி பக்கத்தில் தான் 3 பேர் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அந்த லாரி பெரிய பாரத்தோட சரிய ஆரம்பிச்சது. 3 பேரும் உடனே உஷாராகி அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்க. எப்படி இருந்திருக்கு பாருங்க. ரொம்ப திகிலான நிமிடங்கள் தான். பார்க்குறதுக்கே நம்ப முடியல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இதே மாதிரி தான். நிறைய ஆட்கள் இந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. எந்த பாலம் எப்போ வேணாலும் கீழே விழுந்து உடையலாம். நினச்ச மாதிரி எல்லாரும் அடுத்த கரைக்கு போய் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே உடஞ்சிடுச்சு.